அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சட்டத்தரணி நஸ்ரா நஜ்முடி. மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நான் இந்த பதிவு போடுறதுக்கான காரணம், நேற்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை வெளியான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையிட முடிவுகள். அதில் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய பேர் சாதாரணமாக ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. எனவே எல்லா மாணவ மாணவிகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இரவு பகலாக பாடுபட்ட பாடசாலை சமூகம், ஆசிரியர், அதிபர், அது மாதிரி பெற்றோர்கள், இவங்க எல்லாத்துக்குமே எங்களோட வாழ்த்துக்களை தெரிவு செஞ்சு கொள்கிறோம். ஒரு புறம் சிறந்த பெறுபேறுகள் எடுத்த மாணவ மாணவிகள் இருக்கும் போது அவங்க நாங்கள் விரும்புகிற துறையை தெரிவு செஞ்சு நாங்கள் படிப்போம் என்ற சந்தோஷத்தில் ஒரு சைடில் இருக்கக்கொள்ள, சில மாணவர்கள், அதாவது குறிப்பிட்ட அளவு மாணவர்கள் சாதாரணமான சித்தியில தான் பாஸ் ஆகிருக்கிறாங்க. அதாவது ஒரு சரி எடுக்காத மாணவர்களும் இருப்பாங்க. அவங்கள கவலைப்பட தேவையில்லை. ஏன்னு கேட்டால் இப்போ மாணவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த W, அதாவது இந்த F என்று முந்தி இருந்தது, இப்போ W வந்திருக்கு. முந்தி ஒரு பாடத்தில் F எடுத்தா வாழ்க்கையே போன மாதிரி சோகமாக நாங்கள் இருப்போம். இப்போ இருக்கிற மாணவர்களோட மனநிலை எப்படி இருக்கு? W என்றால் அது வினிங், அப்படி இல்லாட்டி வீக் பாஸ் அப்படின்னு சொல்லி அவங்களோட மனசை தேர்த்தி கொள்கிறாங்க. நல்ல விடயம் தான். ஆகவே இந்த சாதாரணமாக மார்க்ஸ் எடுத்தாக்கள், அதாவது A லெவலுக்கு தகுதியான ஒரு சரி எடுக்காத சாதாரணமான மார்க்ஸ் எடுத்தாக்கள் இந்த விதத்துலையும் கவலைப்பட தேவையில்லை. என்னென்னு கேட்டால், சும்மா சரி நீங்கள் 6 பாடம் பாஸ் பண்ணி மேக்ஸில் ஃபெயில் பண்ணி அப்படி இருந்தாலும் உங்களுக்கு அடுத்த முறை அந்த மேக்ஸையோ அந்த ஃபெயில் ஆகின பாடங்களையோ எடுத்து கொடுக்கலாம். அது பிரச்சனை இல்லை. நீங்கள் உயர்தரத்தில் கல்வி கட்டுறதுக்கு தகுதி அடைஞ்சவங்களா ஆகுவீங்க. நீங்கள் ஒரு துறையை தெரிவு செஞ்சு நீங்கள் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. என்னென்னு கேட்டால், இந்த ஓலெவல் ரிசல்ட்ஸை வச்சு வாழ்க்கை அமைகிறது இல்லை. ஆகவே மார்க்ஸ் குறை எடுத்துட்டோமே, எங்களோட வாழ்க்கை போச்சு, நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நாங்கள் ஒன்றுக்குள்ளாய்க்கு இல்லையோ அப்படின்னு யாரும் யோசிக்க வேண்டிய தேவை ஒன்று இல்லை. இன்னும் உங்களுக்கு காலம் இருக்குது. ஆகவே A லெவல் துறை ஒரு துறையை தெரிவு செய்யுங்க, அதில் முழு மூச்சா படிங்க. ஃபெயில் பண்ணின பாடம் இருந்தால் நெக்ஸ்ட் டைம் எடுத்து கொடுங்க. அவ்வளோதான். இதில் பெரிய அந்த மெஜிக் ஒன்றும் இல்லை. ஆகவே செய்யலாம். எதிர்காலத்தில் O லெவலில் நான் மார்க்ஸ் குறை எடுத்துட்டேனே, என் வாழ்க்கையில் நான் பெரிய இடத்துக்கு போக இயலாதோ, என் வாழ்க்கையில் நான் என் பெரிய அச்சீவ்மெண்ட்டெல்லாம் அடைய இயலாதோ அப்படின்னு ஒரு தாழ்வு சிக்கல், தாழ்வு மனப்பான்மை, ஒரு வேதனை இருந்தால் அதெல்லாம் துடைச்செறிஞ்சிருங்க. ஏன்னு கேட்டால் O லெவல்ன்றது வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இல்லை. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ரைட். ஆகவே சாதாரண ரீதியில் சித்தி அடைஞ்ச மாணவ மாணவிகள் உற்சாகமாக நீங்கள் உங்களோட அட்வான்ஸ் லெவலில் செய்கிறதுக்கு தயாராகுங்க. அதுதான் இப்போ இருக்கிற தேவைப்பாடு. சோர்ந்து போகாதீங்க, முடங்காதீங்க, நான் தோத்துட்டேன் என்று சொல்லி தாழ்வு சிக்கலுக்கு உள்ளாகாதீங்க. ஆகவே எந்தெந்த ஸ்கூலில் நீங்கள் படிச்சிங்களோ அந்தந்த ஸ்கூலில் போய்ட்டு பேசுங்க. நான் எப்படியும் சாதிச்சு காட்டுவேன், A லெவலில் நான் நல்ல மார்க்ஸ் எடுப்பேன், இந்த ஃபெயில் ஆகின பாடத்தை நான் எடுத்து தருவேன் என்ற ஒரு உறுதி பூண்டு புதிய ஒரு பயணத்தை ஆரம்பிங்க என்றது தான் இன்றைய வீடியோட ஒரு சுருக்கமான விடயம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.